வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். பட் ஆனால் எனக்கு புரிஞ்சிச்சு கிளியராக என்னென்ன நடக்குதுன்னு. நாங்கள் வந்து லாஸ்ட் சீனில் வந்து புது சூட் வருவான்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா அவர் காமெடி நடந்துச்சு லாஸ்ட்டில். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்பைடர்மேனு, அப்புறம் இது ஹீரோயினாக வர ஜெண்டாயா, அப்புறமா ஃப்ரெண்டாக வர நட்டு, எதுவுமே போர் அடிக்காமல் நல்லா போகுது. ஹல்க்கு தான். ஹல்க்கை வச்சு மட்டும் முடிக்கல, ஹல்க்கும் நல்லா ரோல் கொடுத்துருக்காரு. மற்றபடி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. லென்த்தாக ஷார்ட்டாக தான் இருக்குது, ஆனால் அந்த டைமிங்லேயும் நல்லா பண்ணுறாரு. அதுவும் ஓஜி ஹல்க்கு பேக்கு செம்ம ஹல்க்கு ஸ்மாஷ் எல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டு தான். ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. கிராஃபிக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. 3D எஃபெக்ட்ஸும் நல்லா இருக்குது. எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஆக்ஷன்லாம் பயங்கரமாக அட்வென்ச்சரு. காமெடியும் இருக்குது. காமெடி தான். ஸ்டோரியும் நல்லா இருக்குது. எல்லாரும் வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். பீட்டர் மாஸ் ஸ்பைடர்மேன் படம்னா இப்போ நல்லா தான் இருக்கு. ஹல்கோட கேரக்டர் சூப்பர். ஆல்வேஸ் அஸ் ஹல்க். லென்த் ஆச்சு ஷார்ட் ஆச்சு அவரோட. ஓகே, அவ்வளோலாம் சீன்ஸ் இல்லை, பட் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு படம். ஹல்க் படத்தில் காமெடிஸ் இருக்கா? நிறைய இருந்துச்சு. படத்தில் ரொமான்ஸ்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் தான் இருந்துச்சு. லவ்லாம் இருக்குதா? எம்ஜே ஸ்பைடி எதிர்பார்த்தோம், பட் அவ்வளோவா இல்லை. ஆமாம், நல்லா இருந்துருக்கியா? செம்மையாக இருந்துச்சு. எப்பவுமே ஸ்பைடர்மேன் மூவி தான் இப்படி இருக்கும். பழைய இதோட கொஞ்சம் பெட்டராக இருக்கா இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஏதாவது? பெட்டராக இருந்துச்சு. ஆர்கானிக் வெப் தான் பயங்கரமாக இருந்துச்சு. தேங்க்யூ. படம் செம்மையாக இருந்தது. அதுவும் இல்லாமல் மற்ற தேட்டர்லலாம் போஸ்ட் கிரெடிட் சீன் டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போது அது பார்த்தோன்னே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த MCUவில் அந்த ஸ்பைடர்மேனை கொண்டு வர்றது செம்ம ஐடியா. நல்லா இருந்தது. செம்ம கிராஃபிக்ஸு எல்லாமே ரியலாக நடந்த மாதிரியே இருந்தது. நல்லா இருந்தது. டேர்டெவிலே வரல. டேர்டெவில் நல்லா கற்றுனாங்க. டேர்டெவிலும் வரல, யாரும் வரல. புல்சையும் காட்டல. மியூட்டன்ஸ் எப்படி வந்தாங்கன்றது சொல்லலை. ஜனா வந்து ஒரு மியூட்டன், இதில் வந்து எப்படி அந்த மியூட்டன்ஸை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலை. ப்ரோ எப்படி நல்லா இருக்கா? அதெல்லாம் விஷுவல்ஸ் எல்லாம் செம. கத்தி தோண்டியும் போயிடுச்சு, பேச கூட முடியல. அந்த அளவுக்கு மாசாக தான் இருக்குது. பார்க்கலாம். ஹல்கோட டைம் மட்டும் ரொம்ப கம்மியாக காமிச்சிருக்காங்க. ஆமாம், ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. காமெடி சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நிறைய காமெடி சீன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட்லாம் நிறைய இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. தயவு செஞ்சு இன்ஸ்டாலையும் எக்ஸில் மட்டும் வந்துடாதீங்க படம் பார்க்க போகிறீங்கன்னா. புரியல. ஆக்ஷன்லாம் ஸ்விங்கிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆர்கானிக்காக நேச்சராகவே இருந்துச்சு. புதுசாக அதுதான், நீங்கள் இன்ஸ்டா பக்கமும் எக்ஸ் பக்கமும் வராமல் இருந்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். லவ் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி இல்லை, ஒரு எமோஷ்னல் மூவி. ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது, ஆனால் அது பயங்கரமாக இருக்குது. அதை நான் சொன்ன ஸ்பாயில் ஆகிடும் இப்போது. அப்படியே வந்து பாருங்கள். ஓவராலாக சொன்னோன்னா விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. லீக்குடு சோனியில் லீக் பண்ணி விட்டாங்க, பார்த்துலாம் விட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி இப்போ தான் நான் ரியலாக பார்க்கும்போது ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அந்த விஷுவல், சினிமாட்டோகிராஃபி, அவங்க அந்த எமோஷன் எப்படி கொண்டு வராங்க கூட கரெக்டாக காமிச்சிருந்தாங்க. ஓவராலாக இது ஒரு பெஸ்ட் மூவி தான் சொல்ல, மற்ற படத்தோட சொல்லும் போது. படத்தில் வந்து ஒரு லைட்டாக லேக் இருந்தது. ஆனால் இப்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. பட் இட்ஸ் அண்ட் ஓவரால் குட் மூவி. நல்லா இருந்துச்சு. இது வந்து லைக் இட்ஸ் பட் இப்போ ப்ரீவியஸ் பார்ட் இருந்துச்சுல நோவே ஹோமில், அதை விட கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சோண்டு லோவாக இருந்துச்சு. ஏன்னா படம் வந்து ஃபுல்லாக ஸ்பைடர்மேன் பேஸ், அவனோட பேக் லைஃப் எப்படி கிளியர் பண்ணுற மாதிரி மோஸ்ட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான். ஆக்ஷன் இருக்குது, ஆனால் பட் அவ்வளோ இல்லை. இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்பைடர்மேனோட ப்ரீவியஸ் லைஃப், எப்படி அவன் தான் எப்படியெல்லாம்
அவன் ஒரு எவால்வ் பண்ண மாதிரி அவன் ஸ்பேஸ் வந்து. ஆனால் இட்ஸ் ஆல் கம்மிங் பேக். அது புரியல சார். லவ் கிசிங் சீன் நிறைய இருந்துச்சு. அவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது ஸ்பைடர்மேனு ஒரு பொண்ணு. நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். பட் ஆனால் எனக்கு புரிஞ்சிச்சு கிளியராக என்னென்ன நடக்குதுன்னு. நாங்கள் வந்து லாஸ்ட் சீனில் வந்து புது சூட் வருவான்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா அவர் காமெடி நடந்துச்சு லாஸ்ட்டில். ஆனால் சூப்பராக இருந்துச்சு மூவி. புரிஞ்சிச்சு இல்லை சார். ஆமாம், ட்விஸ்ட் நிறைய இருந்துச்சு சார். நான் நினச்சேன் அந்த பொண்ணு தான் வில்லன் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ப்ரொஃபஸர் தான் வில்லன்னு. நல்லா இருந்தது படம். எப்போவுமே பார்க்குற ஸ்பைடர் மேனை விட எண்டிங்லாம் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப வந்துட்டு காம்ப்ளிகேட்டடாக இல்லை, கொஞ்சம் காமிக் மாதிரி முடிச்சிருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஸ்டோரிஸ் நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன்லாம் சூப்பராக இருந்தது. ஜாக்கி சான் டீமோட ஆக்ஷன்ன்றதுனால நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வந்து அப்படி மேட்ச் ஆகுதா ஆக்ஷன்லாம் ஸ்டோரியோட? மேட்ச் ஆகுது, நல்லா இருந்துச்சு. ஹல்கோட கேரக்டர்லாம் சூப்பராக இருந்தது. ஷார்ட்டாக இருந்ததா? இல்லை, கொஞ்சம் தான் வருவார், பட் நல்லா இருந்துச்சு. கிராஃபிக்ஸ்லாம் கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வேறு என்ன படத்தில் காமெடிஸ்லாம் இருக்கா? காமெடிஸ்லாம் இருக்குது, நல்லா இருந்துச்சு. காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. எப்படி லாக் அடிக்கிட்டா படம்? ஆ லாக் அடிக்கணும் அடிக்கிறா? இல்லை, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக